உலகம் யாவையும் தாம் உளவாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே தின்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவென்றே எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும் ஞாலமும் புகழும் உண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேறு எங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை இராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தயரதன் தாந்தரம் இருகை வேளத்து ராகவந்தன் கதை திருகை வேளை தரமிச செப்பிட குறுகை நாதன் குறைகள் காப்பதே. வான் நின்று எழுந்த வரம்பிகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்து முளனன்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் எடுக்கந்தீத்த கடல் வேந்தன் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எளிமை நோக்கும் மருந்துமாம் ராமன் என்னும் செம்மை சேர் நாமும் தன்னை கண்கையிலே தெரிய கண்டான். ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ராமநாம வராணன ஓம் நமைதி. நண்பர்களே, போன வாரம் ராவணனுக்கு ஆதரவாக மூலபலப்படை என்ற படை போர்க்களத்தில் இறங்கியது. அதாவது ராவணனை சேர்ந்த சகோதரனும் கும்பகர்ணன் அவன் இறந்து விட்டான். அவனுடைய பிள்ளைகளாகிய அதிகாயன் இந்திரஜித் ஆகிய எல்லோரும் இறந்து விட்டு ராவணன் தனி மரமாக போர்க்களத்துக்கு வந்திருக்கான். இந்த நிலைமை வந்தோன்னா போன வாரம் சொல்லும்போது சொன்னேன், இன்றைய தினம் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வு அந்த காலத்திலேயே நடந்திருக்கு. அதாவது இப்போ நம்ம இந்திய பிரதமர் பல ஊர்களுக்கு போகிறாரு. அங்கே பல ஒப்பந்தங்கள் போடப்படுகின்றன. அதில் ஒரு ஒப்பந்தம் அமைதி ஒப்பந்தம்னு பேர். அந்த அமைதி ஒப்பந்தம் என்னன்னு கேட்டால், நாங்களாக எந்த நாட்டோடையும் வலுவுக்கு சண்டைக்கு போக மாட்டோம், போர் அறிவிப்பு பண்ண மாட்டோம். ஆனால் இந்த அமைதியை காக்கக்கூடிய நாடுகள் மேலே யார் படையெடுத்தாலும், யாராவது வலுவுக்கு படையெடுத்தால், அப்போ இந்த அமைதி ஒப்பந்தம் போடப்பட்ட நாடுகள்லாம் இவர்களுக்கு ஆதரவாக அழையாத விருந்தாளியாக உதவிக்கு வந்துடும். இவங்க உதவி கேட்கவே வேண்டாம். இதே மாதிரி முதல் உலகப் போர், ரெண்டாவது உலகப் போரில் நான் போன தடவை சொல்லும்போது சொன்னேன், அச்சு நாடுகள் நேச நாடுகள்னு ரெண்டு பக்கம் பிரிந்தார்கள். அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து மூணு அச்சு நாடுகளாக, நேச நாடுகளாக ஜெர்மன், பிரான்ஸு, இத்தாலி போன்ற நாடுகள் நேச நாடுகளாக இருந்தது. அப்போ ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு ஆதரவு கொடுத்துப்போம். அதே மாதிரி ராவணன் திக்விஜயம் செய்த பொழுது ராவணனோடு 8 திக்குகளிலும் உள்ள 8 மூலைகளில் உள்ள படைகளெல்லாம் அவனிடம் போட்டியிட்டு தோல்வி ஒப்புக்கொண்டு உங்களுக்கு ஆதரவாக நான் எப்போ வேணாலும் நிற்போம் என்று சொன்னார்கள். இப்பொழுது ராவணனுடைய படையிலே உள்ள முக்கியமான வீரர்கள் இறந்த நிலையில் இந்த மூலபலப்படை என்று எல்லா 8 திசையிலும் உள்ள அரசர்களுடைய படைகளெல்லாம் நிற்கின்றன. இப்ப ராமருக்கு ரொம்ப சந்தேகம். ராவணனுடைய படையில உள்ள முக்கியமான எல்லாருமே இறந்து விட்டார்களே, இவ்வளவு பெரும்படை எங்கிருந்து வந்ததுன்னு விபீஷணனை பார்த்து கேட்குறான். விபீஷணன் இந்த மூலபலப்படையினுடைய சக்தியை பற்றி சொல்லும்போது போன வாரம் சொன்னேன், ஆயிரக்கணக்கான யானைகள், ஆயிரக்கணக்கான தேர், 1 கோடி குதிரை,
பல வகையான சேனைகள் எல்லாம் வந்து இறங்கி விட்டான். அது சொல்லும்போது ராமருடைய பராக்கிரமத்தை பற்றி சொல்லும்போது ராமருடைய கோதண்டத்தில் 16 வகையான மணிகள் இருக்கும். அந்த 16 மணிகளும் கவந்த மணி என்று பெயர். அந்த மணிகளுக்கு கீழே சிறு சிறு மணிகளாக கட்டியிருக்கும். அது ஒரு 16 மணி. ஒவ்வொரு மணிக்கு கீழே, ஒவ்வொரு பெரிய மணிக்கு கீழே 16 சிறு சிறு மணிகளாக கட்டியிருக்கும். இந்த மணிகள் ராமனுடைய நயம் என்னென்னா ஓசை எழுப்பாமல் அந்த பானத்தை விடுவாளாம். அதனால தான் முதல் நாள் போரில் ராவணன் சொல்லுவான், ராமனுடைய போர் திறத்தை பார்த்துட்டு ராவணன் ஆச்சரியப்பட்டு இன்று போய் நாளை வாண்டு திருப்பி அனுப்பினோடனே அப்போ மாலை வாண்ட சொல்லுவான், இந்த ராமன் சண்டை போடுப்போ ஒரு எதிரியோட சண்டை போடுற மாதிரி தெரியவில்லை. ராமனுடைய முகம் எவ்வளவு சாந்தமான முகமாக இருக்குது. ஒரு கூனி முதுகில் மண்ணுருண்டையை எரிந்ததாக அவனுடைய பால்ய பிராயணத்தினுடைய கதை கேட்டிருக்கேன். அந்த மண்ணுருண்டையை எவ்வளவு லாவகமாக எரிந்தானோ அதே மாதிரி அஸ்திர பிரயோகம் பண்ணலான்னு சொல்லுவான். அதை சொல்லிட்டு அப்போ மாலிவான் சிரிப்பான், நான் அப்போவே சொன்னேனே கேட்டியா ராமனுடைய பலத்தை பற்றி அப்படின்னா. அதுக்கு ராவணன் சொல்லுவான், நாசம் வந்த விட்ட போதிலும் நல்லதோர் பகையை பெற்றேன்னா. எனக்கு கட்டகாலம் வந்துருச்சு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் எனக்கு பகைவன் யாருன்னா நல்லதோர் பகையை பெற்றேன்னா. ஆனால் ராமனுடைய புராணத்தை சொல்லும்போது என்னுடைய கதையும் வரும் என்று சொன்னான் என்று கம்பன் காட்டுவார். இப்போ விபீஷணன் இந்த கதையெல்லாம் சொல்கிறான். சொன்ன ராமர் தன்னுடைய இதுவரை ராமர் உக்கிரகமான போர் செய்ததில்லை. பெரும்பாலும் லக்ஷ்மணன் தான் போரில் ஈடுபட்டான். ராமர் உக்கிரமாக தன்னுடைய கோதண்டத்தையோ இதை எடுக்கவில்லை. இதுக்கு முன்னால ஒரு நிகழ்வு, அதை சொன்னால் நல்லாயிருக்கும். ராவணனுடைய போர் செய்ய போறேன்ன உடனே அப்போ அகஸ்தியர் அந்த யுத்த காலத்துக்கு வர்றார். ராமன், நீ போர் செய்ய போறது யாரோட தெரியுமா? முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் செய்தவன், தன்னுடைய ஆயுள் காலத்தில் பெரும்பாலான காலத்தில் தபஸில் கழித்தவன், எல்லா வரங்களும் பெற்றவன், யாராலையும் வெல்லப்படக்கூடாது என்ற வரம் பெற்றவன். அவனை ஜெயிக்கக்கூடிய நீ உன்னுடைய குலதெய்வமான சூரிய பகவானை வேண்டிக் கொண்டாயான்னு கேட்டார். இங்கே நமக்கு ஒரு பாடம் இந்த ராமாயணத்து மூலமா என்னவென்றால், எத்தனை தெய்வ துணை இருந்தாலும் நம்முடைய குலதெய்வங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அது எங்கேயோ ஒரு காட்டில் இருக்கும், எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும். ஏனென்றால் குலதெய்வம் என்பது நமக்கு பிறந்ததிலிருந்து கடைசி வரை நம்ம கூட துணை நிற்கக்கூடிய தெய்வங்கள். நம்முடைய நாம மாத்திரம் அல்ல, நம்முடைய பரம்பரையாக நம்முடைய தாத்தா பாட்டி மூதாதையர் காலம் முதற்கொண்டு வழங்கி கொண்டு வந்த தெய்வங்கள். அதான் நமக்கு நெருங்கின சொந்தம். எற்றைக்கும் 7 பிறவிக்கும்னு சொல்கிறோமா இல்லையா? அது மாதிரி நம்முடைய 7 தலைமுறையாக வழிபட்ட வந்த தெய்வங்கள். அதை நம்ம வழிபடாமல் இதர தெய்வங்களுக்கு நீ எவ்வளவு பூஜை பண்ணாலும் அது பலன் இல்லைங்கிறாங்க. அதனால தான் நம்முடைய சாஸ்திரங்களில் ஒவ்வொரு காரியமும் ஆரம்பிக்கும் போது குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு மனதில் நினைத்து கொண்டு நம்முடைய பிதர்களையும் நினைத்து கொண்டு ஒரு காரியத்தை துவங்கணும்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடியவர்கள். குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்முடைய இந்து மதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொருவருக்கும் அவரவர் இருந்த இடங்களில் பரம்பரையாக வாழ்ந்த இடங்களில் அந்த குலதெய்வம் இருக்கும். இப்போ இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் நம்ம அதெல்லாம் மறந்துவிட்டு நம்ம இஷ்டப்பட்ட தெய்வங்களை வேண்டிக் கொண்டிருக்கோம். அது பலனில்லை என்று சாஸ்திரம் சொல்கிறது. ஏன்னு கேட்டால், நம்முடைய தாய் தகப்பனை பட்னி போட்டு ஊரில் எவ்வளோ தர்மம் பண்ணாலும் அந்த தர்மத்துக்கு பிரயோஜனம் இருக்காது. அதே மாதிரி நம்முடைய குலதெய்வமாகிய நம்முடன் இருந்து காக்கக்கூடியது. இந்த குலதெய்வங்கிறது என்னன்னு கேட்டால், நீங்கள் எங்கே போனாலும் அது உங்கள் கூடவே வருமா. மற்ற தெய்வங்களுக்கு இல்லாத சிறப்பு அது. மற்ற தெய்வங்கள் அது இருக்கிற இடத்துல தான் இருக்கும். குலதெய்வங்கிறது அந்த பரம்பரைக்கே
கூடவே இருந்து துணை செய்யும். அதனால தான் அந்த குலதெய்வ வழிபாடை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். ராமனுக்கு குலதெய்வம் யாருன்னு கேட்டால் சூரியனுடைய வம்சத்தில் வந்தவரா இல்லையா? சூரியனையே அவர்கள் முழு முதற் கடவுளாக வைத்து வழிபட்டு வந்தவர்கள். சூரிய வம்சம்னு பேர். அதனால நீ சூரியனை வழிபட்டியா அப்படின்னு கேட்டார் அகஸ்தியர். இல்லையேன்னு உடனே அப்பா அவர் உபதேசம் பண்ணுறார். ஆதித்ய ஹிருதயம்னு மந்திரத்தை சொல்கிறார். சூரிய பகவானுடைய சோஸ்திரத்தை சொல்லி இதை நீ வழிபட்டால் தான் நீ அவனை ஜெயிக்க முடியும்னு சொன்னால் ஆதித்ய ஹிருதயத்தை அந்த இடத்துல உபதேசமாகிறது. எதுக்காக சொல்கிறேன்னா, குலதெய்வ வழிபாட்டை ராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆதித்ய ஹிருதயத்தை சோஸ்திரம் பண்ணுறார். சூரிய பகவான் ஒரு திவ்யமான ஆஸ்திரங்களை கொடுக்கிறார். ஏற்கனவே நான் சொன்னேன், ராமருக்கு விஸ்வாமித்திரர் முதல் கொண்டு ஆங்காங்கே ரிஷிகள் எல்லாம் தன்னுடைய தவ பலனை கொடுக்கிறார்கள். பரசுராமனை ஜெயித்த என்ன இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தணுங்கிறக்காக சொல்றேன். ராமர் மலைக்கிறார். 1000 கோடி வருஷங்கள் தவம் பண்ண ஒருத்தனை அற்பமான மனுஷனால ஜெயிக்க முடியுமா? அதுக்காக தான் பரசுராம அவதாரம். பரசுராமர் தபஸ் பண்ணி தன்னுடைய தபசக்தியெல்லாம் சேர்த்து வச்சிருக்கார். சேர்த்து வைத்திருந்து ராமனிடம் சும்மா கொடுக்க முடியாதுல்ல. ராமருக்கும் பரசுராமருக்கும் யுத்தம் வருகிறது. அப்பொழுது என்னுடைய விஷ்ணு தனுசை நீ தூக்கி காட்ட முடியுமா? அதில் நாணேற்றி காட்டுன்னு சொல்கிறார். விஷ்ணு தனுசில் இவர் நாணேற்றி காட்டின உடனே பரசுராமருடைய கர்ப்பம் ஒடுங்குகிறது. அப்போ ராமர் மகாவிஷ்ணுடைய அவதாரம் என்பதை உணர்ந்து கொண்டு தான் சேர்த்து வைத்திருந்த அஸ்திரங்களை பூரா பரசுராமர் கொடுக்குறார். இப்போ கேட்குறார், என்னுடைய இப்போ நான் விஷ்ணு அஸ்திரத்தை எடுத்து விட்டேன், இதுக்கு ஏதாவது இலக்கு என்னன்னு கேட்டார். எதை நோக்கி நான் இந்த விஷ்ணு அஸ்திரத்தை விடுறது அப்படிங்கிறார். என்னுடைய தவத்தினுடைய பலங்களையும் என்னுடைய அஸ்திரங்களையும் நீ எடுத்துக்கோன்னுறார். அந்த அஸ்திரங்களை எடுத்து கொண்டு வந்து ஆகாயத்தில் சூரிய பகவான்கிட்ட ஒப்படைச்சிடுறார். நான் திரும்ப கேட்கும்போது இதுதான் குலதெய்வ வழிபாட்டில் உள்ள முக்கியம். குலதெய்வத்தை நாம் எப்பொழுது வழிபடுகிறோமோ நம்முடைய புண்ணியங்களையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அந்த குலதெய்வம் தான் நமக்கு அக்கௌண்டன்ட், சீஃப் அக்கௌண்டன்ட். நம்முடைய புண்ணிய பலன்களையும் நம்முடைய மூதாதையர்கள் செய்த புண்ணியங்களையும் சேர்த்து வைத்து கொண்டே இருக்கும். அதான் சொல்கிறேன், யார் பண்ண புண்ணியமோ நான் தப்பிச்சேன் அப்படிங்கிறோம். எங்கள் அப்பா பண்ண தான தர்மம், எங்கள் அம்மா பண்ண தான தர்மம், என்னுடைய மூதாதையர்கள் பண்ண புண்ணியம். ஏன்னா இவனுக்கு நல்லா தெரியும் நம்ம ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டோன்னு. யார் பண்ண புண்ணியமோ எங்கள் அப்பா, என்னுடைய தாத்தா, எங்கள் பாட்டிகள் பண்ண புண்ணியங்கள், அதனுடைய பலன் இன்றைக்கி நான் நன்னா இருக்கேங்கிறோம். என்ன காரணம்னா, இதையெல்லாம் டெபாசிட் பண்ணி வைத்திருக்கக்கூடியவர்கள் நம்முடைய குலதெய்வங்கள். இந்த குலதெய்வம் சேர்த்து வச்சிருக்கோம். அதை நமக்கு ஆபத்து நேரத்தில் அந்த குலதெய்வங்கள் வேற வகை ரூபங்களில் நமக்கு உதவி பண்ணும். அப்படி சூரிய பகவானானவர் எல்லா வகையான திவ்யமான அஸ்திரங்களை ஒப்படைக்கிறார். மூல பலப்படையை போன வாரம் சொன்னது மாதிரி கோதண்டத்தினுடைய ஒளி எழுப்புகிறார். யுத்தம் கடுமையாக நடக்கிறது. யுத்தத்தில் போன வாரம் சொன்னது மாதிரி தான் அவருடைய சின்ன மணி 16 மணி 16 × 16 பெருக்கிங்க 196 மணிகள் அதில் இருக்கும். அதில் ஒரு மணி ஒலித்தால் அதில் ஆயிரக்கணக்கான யானைகளும் கோடிக்கணக்கான குதிரைகளும் 1 கோடி வீரர்களும் இறந்தால் அதில் சின்ன மணியில் ஒரு மணி ஒலிக்கணும் கணக்கு. ஆனால் ராமர் இந்த மூலபலப்படையோடு சண்டை போட்ட போது எல்லா மணிகளும், பெரிய மணி 16 மணியும் சிறிய மணி 16 மணிகளும், 16 மணிக்கு கீழே உள்ள சிறிய மணிகள் 16ம் ஒரு சேர ஒலித்தனம். அப்போ ராமாயணத்தில் 2 யுத்தங்கள் ரொம்ப விசேஷமான யுத்தம். கவந்தனோட வதம் பண்ணுவார், கவந்தனோட சண்டை போடுவார், அது ஒன்று.
அடுத்ததாக இந்த மூலப்படை யுத்தத்தில் அவருடைய கோதண்டத்தில் இருந்த மணி ஒலித்து கொண்டே இருந்ததாம். அப்படி 7 நாழிகை ஒழித்ததாம். 7.5 நாழிகை 7.5 நாழிகள் அத்தனை மணிகளும் தொடர்ந்து ஒலித்ததாம். அப்போ கோடிக்கணக்கான வீரர்களும் கோடிக்கணக்கான யானைகளும் லட்சக்கணக்கான குதிரைகளும் அந்த கோதண்டத்தினால் பாதிக்கப்பட்டு எழுந்த. அதனால தான் நாச்சியார் பாடும்போது அதாழே சாரங்கம் உதைத்த சரமழை போல்பார். அவருடைய அஸ்திரம் எப்படி இருக்குன்னா மழை பெஞ்சது மாதிரி இருக்குமா, கேப் இல்லாமல். அப்படி எல்லா மூலப்படை செய்த உடனே ராவணன் வந்து நிற்கிறான். ராவணன் பல வகையான அஸ்திரங்களை விடுகிறான். அந்த போர் காட்சியை அதிகமாக வர்ணிக்காமல் நேர விஷயத்துக்கு வரேன். ஒவ்வொரு அஸ்திரங்களாக விடுகிறான். ராமர் தன்னுடைய இருக்கக்கூடிய அக்னி அஸ்திரத்தை பர்ணாஸ்திரத்தினால அழிக்கிறார். ஒவ்வொரு அஸ்திரங்களுக்கும் தகுதியான அஸ்திரங்களை விட்டு கடைசியாக இவரிடம் இருக்கக்கூடிய பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரம்மாஸ்திரம் என்பது கடைசி பட்சத்தில் உபயோகப்படுத்தக்கூடியது. இப்போ சில ஆயுதங்கள் நம்ம இப்போ போர்க்காலத்தில் சில சட்டங்கள் இருக்குது. இந்த ஆயுதங்களை பிரயோகம் பண்ணக்கூடாது, அதை பிரயோகம் பண்ணால் பேரழிவு ஏற்படும் அப்படின்னு இப்போ போர் ஒப்பந்தங்கள் பல ஒப்பந்தங்களில் இருக்குது. அதை பிரயோகம் பண்ணால் நட்பு நாடுகள் கூட நமக்கு எதிரி ஆகிடும். ஆனால் போர்க்களங்களில் வைத்துக்கொள்வார்கள் அந்த ஆயுதத்தை தற்காப்புக்காக. ஏதாவது ஒரு ரொம்ப தவிர்க்க முடியாத தோல்வி ஏற்படக்கூடிய காலத்தில் அந்த ஆயுதத்தை பிரயோகம் பண்ணுவார்கள். அந்த ஆயுதத்தை பிரயோகம் பண்ணக்கூடாது என்று சில சட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி பிரம்மாஸ்திரத்தை உபயோகப்படுத்துவதற்கு சில நிபந்தனைகள் உண்டு. கடைசியாக எல்லா அஸ்திரங்களும் பிரயோஜனம் இல்லாத சந்தர்ப்பத்தில் இந்த பிரம்மாஸ்திரத்தை எடுப்பார்கள். இப்போ பிரம்மாஸ்திரத்தை எடுத்தார்கள். இப்போ நம்ம அதனால தான் கேளியாக சொல்லும்போது என்கிட்ட கூட பிரம்மாஸ்திரம் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு ரகசியம் நம்மகிட்ட இருந்தால் என்கிட்ட ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்குது, அதை கடைசியாக பிரயோகம் பண்ணுறேன்போம். இப்போ அது பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறார். அக்கணத்தின் அயன்படை ஆந்தகை சர்க்கரை பொடியிலும் தழுகி சென்று புகுந்தது. அக்கொடியோன் உரம் பூமியும் திக்களைத்தும் விசும்பும் திரிந்ததுவே. அது என்ன பண்ணும்னா, யாரை எதிரியை கொண்டுட்டு அது என்னென்ன அவன் சம்மந்தப்பட்ட என்னென்ன இருக்கோ அத்தனையும் அழித்து விட்டு மேலே போய் பிரம்மாட்ட போய் அது சரணாகதி அடைஞ்சிருமா. அது ஒரு முறை தான் உபயோகப்படுத்த முடியும் பிரம்மாஸ்திரத்தை. அப்படி அந்த இது போனது. அது எப்படி போனதுங்கிறத அழகாக சொல்கிறார். முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னால் எக்கோடி யாராலும் வெளப்படாமல் எனக் கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் உலகனைத்தும் செருக்கடைந்த புயவழியும் தின்று மார்பில் புக்கோடு உயிர் பருகி புறம் போயிற்று ராகவந்தன் புனிதவாளி. அந்த அஸ்திரமானது எப்படி போனதுன்னா, முக்கோடி வாழ்நாளும் உயர்ந்துடைய பெருந்தவம் எப்போதும் எவராலும் வெளப்படா என கொடுத்த வரமும், யாராலும் ஜெயிக்க முடியாதுன்னு வரம் வாங்கினான். ஏற்கனவே கதை சொல்லியிருக்கேன். மனிதனை தவிர வேற யாராலும் ஜெயிக்க ஒவ்வொன்றா கேட்டு வந்தான். மனிதன் மனசில் தோணும்போது இவ்வளோ யாராலும் கொள்ள முடியாது, நம்மள ஒரு மனுஷனாக கொல்ல போகிறான்னு விட்டுட்டான். அதனால தான் ராமன் பூரண மனிதனாக வாழ்ந்தான். திக்கோடும் உலகனைத்தும் செருக்கடைந்த புய வழியும் தின்று, இவன் எங்கெங்கெல்லாம் இவன் எந்தெந்த திக்கிலெல்லாம் போய் ஜெயித்தானோ அந்த திக்கெல்லாம் தேடிதான் இவருக்கு நண்பர்கள் யார் இருக்கான்னு எல்லாரையும் அழித்து விட்டு தின்று மார்பில் புக்கோடு உயிர் பருகி புறம் போயிற்று. அவன் மார்பில் புகுந்து அந்த உயிரை எடுத்துக்கொண்டு புறம் போயிற்று ராகவந்தன் புனிதவாளி. அந்த உயிரை எடுத்துக்கொண்டு போய் மேலே கொண்டு போய், நான் ஏற்கனவே சொன்னேன், ராவணன் கும்பகர்ணன்கிறது 2 பேரும் ஏற்கனவே பெருமாளுடைய ஜெய விஜயன் துவாரபாலகர்களாக இருந்த காவலர்கள் சாபத்தினால கீழே இறங்கி வந்தார்கள். ஆகவே அவனை மேலே கொண்டு போய் சேர்த்தது. ஆர்க்கின்ற வானவரும் அந்தணரும் முனிவர்களும் ஆசி கூறி தூர்க்கின்ற மலர்மாறி தொடரப்போய் பார்க்கடலில் தூய் நீராடி
தேர்குன்ற ராவணந்தன் செழுங்குருதி பெரும்பறவை திரைமேல் சென்று கார்குன்றம் அணையாந்தன் கடுங்கனை புட்டினின் நடுவில் கறந்ததம்மா. அப்ப எல்லாரும் வானவர்களும் அந்தணர்களும் எல்லாரும் ஆசி கூறுகிறார்கள் ராமனுக்கு. ஏனென்றால் இத்தனை காலமாக ராவணன் சிறைப்பிடித்து வைத்திருந்தான் அத்தனை பேரையும். அதனால இப்ப இந்த இடத்த நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். ராமனும் ராவணனும் சினிமாவில் காட்டுற மாதிரி நேரம் இல்லை. இவன் ஒரு இடத்துல இருக்கான், அவர் ஒரு இடத்துல இருக்காங்க. இப்ப ராவணனுடைய உடல் சரிந்து விட்டது கீழே. இப்ப கேட்கிறார், ராவணனை பார்க்கணும், இவ்வளோ பெரிய பேராற்றலாக என்னோட சண்டை போட்ட ராவணனை பார்க்கணும்னு சொல்லி விபீஷணனை அழைத்து கொண்டு ராமர் போய் ராவணனுடைய உடலை பார்க்கிறார். அப்படியே பெரிய மலை மாதிரி கீழே இருக்கான் ராவணன். அவனுடைய தலையெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன், தலை ஒவ்வொரு அஸ்திரங்களாக விடும்போது தலைகளை கொய்தது, மறுபடியும் இன்னொரு தலை வந்தது, கைகளை கொய்த பொழுது ஒரு கையினால் அஸ்திர பிரயோகம் பண்ணுறார். இப்படி பல வகையான சண்டைகள் நடக்கிறது. இந்த ஆற்றலை கண்ட ராமன் இவ்வளவு புயபல பராக்கிரமத்தோடு இருக்கக்கூடிய இந்த ராவணனை பார்க்கணும்னு அப்பதான் பார்க்க போறார். அந்த உடம்பை பார்க்க போகும்போது கீழே மலை சரிந்தது மாதிரி இருக்கு. அவனுடைய இப்படி குப்பரை படுத்து கிடக்கான், முதுகுல பூரா தழும்புகள். இதை பார்த்த உடனே ராமர் ரொம்ப வருத்தப்படுறார். ஐயோ, இவனுடைய முதுகுல தழும்புகள் இருக்கிறதே, இப்படிப்பட்ட ஒரு கோழையோட நம்ம சண்டை போட்டோமா? முதுகுகளுக்கு பூரா தழும்பா இருக்கு. அப்ப நிறைய பேர்கிட்ட புறமுதுகிட்டு ஓடி முதுகுல தழும்பு வாங்கின ஒரு வீரம் இல்லாத ஒருத்தண்ட சண்டை போட்டிருக்கோமேனு வருத்தப்படுறார். அப்ப விபீஷணன் சொல்றான், சுவாமி நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க, இதெல்லாம் புறமுதுகு ஒட்டி ஓடிய தழும்பு அல்ல. ராவணன் அஷ்டதிக் கஜங்களோடு மோதின பொழுது, அந்த அஷ்டதிக் கஜங்களோட மோதின பொழுது அவைகளெல்லாம் தன்னுடைய கொம்பினால் ராவணனுடைய மார்பில் குத்தியது. குத்திய கொம்புகள் ஒடிந்து அந்த யானைகளோடு அஷ்டதிக் கஜங்களை எல்லாம் கொண்டுட்டான் ராவணன். அந்த விழுப்புண்ணுடைய அடையாளமாக அந்த மார்பில் அந்த தந்தங்கள் எல்லாம் அவனுடைய மார்புக்குள்ளேயே இருந்தது. கவசம் போட்டி அதை மூடிக்கொண்டு இருந்தான். ஆஞ்சநேய சுவாமியோட சண்டை போடும்போது மல்யுத்தத்தில் ஆஞ்சநேயரும் அவர்களும் சண்டை போட்ட பொழுது ஆஞ்சநேயர் விட்ட மார்புல குத்தின பொழுது அந்த தந்தங்கள் எல்லாம் முதுகு வழியால் வெளியே போயிடுச்சு. அதனால் அதனுடைய தழும்பு தானே தவிர என்னுடைய அண்ணன் ஒரு புறமுதுகிட்டு ஓடக்கூடியவன் இல்லை என்று சொல்லி அழைக்கிறான். இப்ப வீடரன் இப்படி சொல்லிவிட்டு வீடரன் அழ ஆரம்பிக்கிறான். வீடரன் எப்படி புலம்புறான்னா, ஓராதே ஒருவந்தன் உயிராசை குலமகள் மேல் உற்ற காதல் தீராத வசை என்றேன், என்னை முனிந்த முனிவு ஆறி தேறினாயோ, பேராசை பற்றொழிந்த குளம் முற்றும் பொன்ற உந்தான் பொங்கி நின்ற பேராசை போர்ந்ததுவோ பெயர்த்தாசை கரியறிய புருவம் பெயர்த்தாய். அப்பா நான் ஓராதே ஒருவந்தன் உயிராசை குலமகள் உற்ற காதல், நீ இன்னொருத்தனுடைய மனைவியை நேசிக்காத, அது உனக்கு அழிவு என்று சொன்னேனே, கேட்கலையே. நீ உன்னுடைய அந்த பேராசையினால், அதாவது ஆசையை அருமின் ஈசனோடாயினும் ஆசையை அருமின்லாம், உன்னுடைய பெண்ணாசையினால், அதுவும் மாற்றான் மனைவியின் மேல் கொண்ட பெண்ணாசையினால், அதுவும் சாதாரண ஆசையாகலாம் ஒரு பேராசையாக அதை பிடித்து கொண்டு இருந்ததனால் நம்முடைய குலத்துக்கே அழிவு கண்டாயே. அதான் ஒரு கவிதையில் எழுதும்போது எழுதினேன். விபீஷணனுக்காக ஒரு கவிதை எழுதினேன். அதில் எழுதும்போது கவியரங்கத்தில் 10 தலை கொண்ட ராவணனாம் என் அண்ணன் சீதை மேல் பற்றுதலை வைத்ததனால் பரம்பரைக்கே அழிவு கண்டான்னு எழுதினேன். அதை பாராட்டினார் அந்த கவியரங்க தலைவர். 10 தலை கொண்ட ராவணனாம் என் அண்ணன்
சீதை மேல் பற்றுதலை வைத்ததனால் பரம்பரைக்கே அழிவு கண்டான்னு எழுதினேன். அதே மாதிரி அதை சொன்னான். அன்றெறியில் விழு வேதவதியில் வதியவள்கான் உலகுக்கோர் அன்னை என்று குன்றனைய நெடுந்தோளாய் கூறினேன். அது மனத்துக் கொள்ளாதே உந்தனது குலமடங்க உருமறி படர்கண்டும் உறவாகாதே பொன்றினையே ராகவந்தன் புயவழி அறிந்துதான் போகின்றாயே. அண்ணா, இப்போ ஒரு பழைய கதையை ஞாபகப்படுத்தலாம். ராவணனுக்கு பல மனைவிகள். மண்டோதரிங்கிறவ அவனுடைய பட்டத்து மகிழ்ச்சி, அவ பதிவிரதை. அது தவிர 10-12 மனைவிகள் அவளுக்கு. இவன் போகும்போது ஒரு இடத்துல முனிவர்கள் குடிசை ஆசிரமத்தில் போகும்போது அங்கே ஒரு வேதவதின்னு ஒரு பெண், அவளை தீண்ட நினைக்கிறான். அப்போ வேதவதியை போது அவள் சொல்கிறா, வேதவதி ஒரு சாபம் கொடுக்குறா, இதோடு உனக்கு கடைசி, நீ மேல் எந்த பெண்ணையும் நீ வலிய சென்று தொட்டால், அவளுடைய சம்மதம் இல்லாமல் நீ ஒரு பெண்ணை தொட்டால் அப்பொழுதே உன்னுடைய தலை வெடித்து விடும்னு ஒரு சாபம் கொடுத்துட்டு அவள் என்ன பண்ணுறான்னா, உனக்கு பெண்ணாலேயே அழிவு ஏற்படும் என்று சொல்லி அவள் தீயை முட்டி அதில் இறந்துடுறான். அதனால தான் அதை பார்த்த உடனே, சீதையை பார்த்த உடனே விபீஷணன் சொல்லுவான், இவளை பார்க்கும்போது வேதவதியினுடைய உருவம் உருவமாக தெரிகிறதுப்பா சொல்லுவான், ஞாபகப்படுத்துவான். அப்போ அறிவுரை சொல்லும்போது, ஏற்கனவே உனக்கு பெண்ணினால் உனக்கு மரணம்னு சொல்லி சாபம் இருக்கு, நீ சீதையை கொண்டு வந்து கவர்ந்து வச்சிருக்கிறாய், இவள் மகாலட்சுமியுடைய ஸ்வரூபமாக தெரிகிறாள். ஏன்னா விபீஷணன் ஞானி. நம்ம வைஷ்ணவத்தில் விபீஷணத்தை ஆழ்வார்னு சொல்வார்கள். விபீஷண ஆழ்வார்னு தான் சொல்லுவோம், விபீஷணன் சொல்றது இல்லை. அந்த விபீஷணன் தன்னுடைய ஞானத்தினால் தெரிஞ்சு கொள்கிறான். அப்போ சொல்லும், உனக்கு வேதவதியினால் ஒரு சாபம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் அப்போ சொன்னேனே, அதை இந்த இடத்துல சொல்லி அழுகிறான். அன்றெறியில் விழுவேத வதியவள்கான் உலகுக்கோர் அன்னை என்று குன்றனைய நெடுந்தோளாய் கூறினேன். அன்றைக்கே நான் உனக்கு சொன்னேனே அண்ணா. அடுத்தது, இவனுடைய சாவுக்கு என்னென்னலாம் காரணம்னு இப்போ நம்ம ஒரு சாதாரண மனுஷன் இருந்தாவே 1008 காரணம் சொல்லுவோம். அன்றைக்கே இந்த மருந்தை சாப்பிடுன்னு சொன்னேன் கேட்கல, இதை செய்யாதீங்கன்னு சொன்னேன் கேட்கல, இதெல்லாம் பண்ணிட்டு இன்றைக்கி அவனுக்கு விதி முடிஞ்சு போச்சு. விதி முடிஞ்சு போனால் அவனுக்கு யார் என்ன சொன்னாலும் ஏறாது. ஆனால் நான் அப்போவே டாக்டர் இந்த டாக்டர்கிட்ட போகணுன்னு சொன்னேன் கேட்க மாட்டேன்ட்டீங்க, அங்கே போவோன்னு சொன்னேன் கேட்க மாட்டேன்ட்டீங்கன்னு சொல்லி அழுவோம். அதே மாதிரி விபீஷணன் தன்னுடைய சகோதரனுக்காக நான் என்னென்னலாம் சொன்னேன்னு சொல்லி புலம்புறான். அடுத்தது, கொல்லாத மைத்துனை கொன்றாய் என்று அது குறித்து கொடுமை சூழ்ந்து பல்லாலே இதழுக்கும் கொடும்பாவி நெடும்பார பழி தீர்த்தாளே. இப்போ சூர்பனகையை சொல்கிறான். சூர்பனகையுடைய கணவனை ராவணன் திருமணம் ஆன உடனே கொன்னுடுறான். அதனால் சூர்பனகை என்ன பண்ணான்னா, அதனால தான் அவளுக்கு பேர் காமவல்லின்னு பேர். அவள் சுகத்தை அனுபவிக்காமையே தன்னுடைய சகோதரனுடைய கோபத்தினால தன்னுடைய கணவனை இழந்துடுறான். அதனால் அவள் பார்க்குறவனையெல்லாம் அடையணும்னு சொல்லி காட்டில் திரிஞ்சு கொண்டு வந்தால் அப்போ தான் ராமனை பார்த்தால் லக்ஷ்மணனால் மூக்கறுபட்டாள். தன்னுடைய கணவனை கொன்றதுக்காக பழிதீக்கிறதுக்காக உன்னுடைய மனசில் வஞ்சகமாக இந்த சீதையை ஏற்றி விட்டாளேன்னு சொல்லும்போது சொல்கிறான், கொல்லாத மைத்துனனை கொன்றாய் என்று அது குறித்து கொடுமை சூழ்ந்து பல்லாலே இதழுக்கும் கொடும்பாவி நெடும்பார பழி தீர்த்தாளே. நல்லாரும் தீயாரும் நரகத்தார் துறக்கத்தார் நம்பி நம்மோடு எல்லோரும் பகைஞரே யார் முகத்து விழிக்கின்றாய் எளியானாய். எல்லாரும் இப்போ உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, இப்போ நீயே தனியனாக போய்விட்டாயேன்னு சொல்லி அழறான். அழுதுட்டு இருக்கும்போது அங்கேருந்து மண்டோதரி ஓடி வரா. அவள் என்ன பண்ணுறா, ராவணனுடைய உடலை தூக்கி தன்னுடைய மார்போடு அணைத்துக் கொள்கிறார். அணைத்து கொண்டு அவள் புலம்புறான். வெள்ளெருக்கஞ்சடைமுடியான் வெற்றெடுத்த திருமேனி மேலும் கீழும் எல்லிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடர்நாடி இழைத்தவாரோடோ
கல்லிருக்கும் மலர்குழலால் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் எனக் கருதி உடல் புகுந்து தடவியதோர் ஒருவன் வாழி. ராவணனுடைய உடம்புல இந்த மார்பில் துளைத்து ஓட்ட போட்டு ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் அப்படியே அவ்வளவு ரத்தத்தையும் உறிஞ்சி அந்த வாளி அம்பு போயிடுதான். ராவணனுடைய மார்பில் சாய்ந்து கொண்டு அனுபவித்தவள் மண்டோதரி. அவன் சொல்றான், வெள்ளெருக்கஞ்சி அடைமுடையான் வெற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும். என்னுடைய உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டா ஏற்கனவே சொன்னதுதான், வரையினை எடுத்த தோணும் வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும்னு கம்பன் சொல்லுவான். நாரத முனிவருக்கு எடுத்து நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலி பத்தும்னு கைலாயகிரியை தூக்கிறான். அந்த கதையை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்போ வாரணம் பொருத மார்பு, அவனுடைய அஷ்டதிக்கஜங்களோடு வாரணங்களோடு பொருதிய மார்பு, வரையினை எடுத்த தோல், இது ரெண்டும் எப்படி இருக்குன்னா அப்படியே சல்லி சல்லியாக உள்ளே போய் இந்த அஸ்திரம் வந்து புகுந்து போனதான். ஏன் போனதுங்கிற காரணம் சொல்லலாம். வெள்ளெருக்கஞ்சடை முடியான் அந்த சிவபர்வதத்தை தூக்கினது வெற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எல் இருக்கும் இடமின்றி மயிர் இருக்கும் உயிர் இருக்கும் இடர் நாடி இழைத்தவாறு. எங்கடா உயிர் இருக்குன்னு, ஏன்னா ராவணனுடைய உயிர் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஏன்னா ஆத்மலிங்கத்தை பரிசா வாங்கினமாம அந்த உயிரை தேடி இந்த ராமனுடைய அஸ்திரமானது அவனுடைய உடம்பு பூரா தடவினதான். உயிரை தேடி எப்படி தடவினதுன்னா அந்த மார்பில் புகுந்து, அந்த மார்பில் சீதையுடைய எண்ணம் மனசுக்குள்ள கடுகளவு கூட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவனுடைய ரத்தத்தை பூரா எடுத்து தான். எல்லிருக்கும் இடமின்றி, ஒரு எள்ளு முனை கூட இடம் இருக்கக்கூடாது, அவளுடைய எண்ணம் இருக்கும். எல்லிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடர் நாடி இழைத்தவாறு கல்லிருக்கும் மலர்குழலால் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல். இந்த மனசுக்குள்ள தானே ஜானகியை நீ மனசுக்குள்ள சிறைப்பிடித்து வைத்தாய். அதாவது அவளுடைய உடலை நீ அசோகவனத்தில் சிறைப்பிடித்தாலும் மனசுக்குள்ள அவளை எடுத்து கொண்டு இருந்தாயா இல்லையா? அந்த மனசுக்குள்ள அந்த எண்ணம் எங்கெங்க இருந்ததோ அங்கெல்லாம் போய் இந்த அம்பு போய் தச்சுதான். கல்லிருக்கும் மலர்குழலா ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கு கருதி, உள்ள கொஞ்சமாவது பாக்கி இருக்கா அந்த எண்ணம்ங்கிறத கருதி உடல் புகுந்து தடவியதோர் ஒருவன் வாழின்னு அழுதா. அதுக்கப்புறம் சொன்னா, கரஞ்சேருக்கு அணியனைய ஜானகியார் பேழழகும் அவர்தம் கற்பும் ஏந்து புயத்து ராவணனார் காதலும் அச்சூர்ப்புணகை இழைத்த மூக்கும் வேந்தற்பிறால் தயரதனால் பணியதனால் வெங்கானில் விரதம் பூண்டு போந்ததும் கடைமுறையே புறந்ததனால் பெருந்தவமும் போயிற்றதம்மா. நீ தவம் பெற்றாய், நீ பிரம்மாவிடம் கடுமையான தவம் பண்ண முக்கோடி வாழ்நூலையும் உன்னுடைய பெருந்தவமும் பெற்று எப்போதும் எவராலும் விலப்படாதுன்னு வாங்கின வரம் வாங்கினேன். அது என்ன தெரியுமா ஆயிடுச்சு? உன்னுடைய வரம் ஜானகியினுடைய பேரழகு அவளுடைய கற்பும் உனக்கு அந்த வரத்தை பலம் இல்லாமல் ஆக்கிவிட்டது. அடுத்தது சூர்ப்புணகை இழைத்த மூக்கும். சூர்ப்புணகை என்னைக்கு மூக்கு அறுபட்டாலோ அன்னைக்கு அவள் உன்னை பழி தீர்க்கணும்னு நினைத்தா, அதனால் உன்னுடைய வரம் புனைந்து விட்டது. அடுத்தது தயரதன் தான். தன்னுடைய தயரதன் தன்னுடைய உயிரை ஏன் கொடுத்தான் தெரியுமா? கொடுத்து ஏன் தெரியுமா காட்டுக்கு அனுப்பியிருக்கான்? உன்னை கொல்வதற்காகவே காட்டுக்கு சுத்த மனிதனாக தவவாளியாக. ஏன்னா சாதாரண ராமனாக இருந்தால் ராவணனை ஜெயிக்க முடியாது. தவம் செய்யணும், பெரியவர்களுடைய ஆசி வாங்கணும். ஏன்னா நம்முடைய இந்து மத சாஸ்திரம் என்னன்னா, கோடிக்கணக்கான வருஷங்கள் தவம் செய்வதும் பெரியவர்களிடம் ஆசி வாங்குவதும் ஒன்று. பெரியவர்களுடைய ஆசியை பெற்று விட்டால் பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். பெருமாளை கூட சேவிக்க வேண்டாம். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் தானாக கிடைக்கும். அதுக்காக தான் ராமன் வனவாசம் போய் 14 ஆண்டுகளும் பல வகையான ரிஷிகளை சந்தித்து அவர்களிடம் ஆசி பெற்று
கடைசியாக கூட இப்போ அகஸ்தியர் வந்து உபதேசம் பண்ணாரா இல்லையா, ஆதித்ய ஹிருதயம். அப்போ அத்தனை முனிவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி பரசுராமன் போன்றவர்களும் அஸ்திரங்களை வாங்கி கொண்டு இத்தனை பலம் இருந்ததுனால உன்னுடைய தபஸ் பலம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. அதனால தான் இப்போது சொல்லுவோம், நாம் போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியத்துடைய பலன் நாம் நல்லா இருப்போம். நம்ம நன்றாக இருக்கிறோமேங்கிறதுக்காக நாம் கர்வத்தோடு நம்ம இருந்தோன்னா நம்முடைய அதர்மம், நாம் அதர்ம காரியங்களில் ஈடுபட்டால் நிச்சயமாக நம்முடைய இதனுடைய பலன் போயிடும். அது ராமனுடைய கதை ஒரு உதாரணம். என்று அழைத்தனால் ஏங்கி எழுந்து அவன் பொன் தழைத்த பொறுபொறும் மார்பினை தன் தழக்கை கேளாற்ற தழுவி தனி நின்று உயிர்த்தால் உயிர் நீங்கினாள். அப்படி புலம்பி, அது பல வகையான பாடல்கள், நான் முக்கியமான 2 பாடல்களை மாத்திரம் சொன்னேன். ராவணனோடு அவள் வாழ்ந்த வாழ்க்கை, ராவணனுடைய பெருமை, இதை பூரா சொல்கிறான். இந்த ராமாயணத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால், நம்முடைய இந்து மத காவியங்கள்லேயே இப்போ வர திரைப்படங்களில் பார்த்தா கதாநாயகன் ஒல்லியாக இருப்பான், இவனை வந்து ஒன்றுமே இல்லை, வில்லனை வந்து ரொம்ப மோசமான காட்டுவான். ஆனால் எந்த காவியத்திலையும் நம்முடைய இந்து சமய காவியங்களில் வில்லனாக உள்ளவனை மட்டமானவனாக காட்டுறதில்லை. நல்ல உயர்ந்த குணங்கள் உள்ளவனாக இருந்தால் கூட ஒரு சில குணங்களால் அவனுடைய வீழ்ச்சி ஏற்படுதுன்னு காட்டுவான். ராவணனை எங்கேயுமே கம்பனோ அல்லது வால்மீகியோ மோசமானவனாக காட்டலை. நல்லா தவம் பண்ணவன், சாமவேதம் படித்தவன், தன்னுடைய தகப்பனிடம் வேத சாஸ்திரங்கள் எல்லாம் கற்றவன், தவம் பண்ணி சக்தியை பெற்றவன். ஆனால் அது எல்லாவற்றையும் ஒரு சின்ன ஒரு பலவீனத்தினால் அத்தனை சக்திகளையும் இழந்தவன். அதனால் அந்த மண்டோதரியை பற்றியும் அவ்வளோ உயர்வாக சொல்லுவாங்க. ஆஞ்சநேயர் வந்து அங்கே ராவணனுடைய அரண்மனையை மண்டோதரியை பார்த்த உடனே இவள் தான் சீதையான சந்தேகப்படுவார். அந்த அளவுக்கு பேரழகாக இருப்பாள் இந்த மண்டோதரியானவள். அவள் கற்பு கரசி, அதனால் முன்னாலேயே சொல்லிடுறான், இந்த சீதையால் உங்களுக்கு ஆபத்து இருக்குது, நீங்கள் இவள் மீது உள்ள மையலை மாற்றிருங்கன்னு சொல்லுவாள். ராவணன் கேட்க மாட்டான். இப்போ அதைத்தான் சொல்லி புலம்புறான். வெள்ளருக்கஞ்சி அடைமுறையான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் வெள்ளிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாறு கல்லிருக்கும் மலர்குழலால் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கருதி உயிர் புகுந்து தடவியதோர் ஒரு வாழ்நாடி. அந்த உடம்பு பூரா சுவாமி, இந்த சீதையை தானே உங்களுடைய மனக்கண்ணில் மனச்சிறையில் வைத்திருந்தீர்கள் என்று வெள்ளருக்கஞ்சடைமுடையான் வெற்பெடுத்த திருமேனி, அதை கைலாயகிரியை தூக்கின உங்களுடைய அந்த உடம்புல எல்லிருக்கும் இடம் கூட விடாமல் அந்த ராகவனுடைய அம்பானது துளைத்து எடுத்து விட்டதே அப்படின்னு சொல்லி கதறிக்கொண்டு மார்பிலே ராவணனை தழுவியவாறு இவளும் உயிர் துறந்து விடுகிறாள். இப்போ ராமன் பார்க்கிறான். உடனே இலக்குவனை அழைத்து இலக்குவனையும் சுக்ரீவனையும் அழைக்கிறான். சோதியான் மகன் வாய்வின் தோன்றல் மற்று ஏதில் வானரோடு ஏகினி ஆதி நான்முகன் ஆக்கிய நூல்முறை நீதியானை நெடுமுடி சூட்டுவாய். லக்ஷ்மணா கூட்டு, தம்பி லக்ஷ்மணா, ஒரு சுத்தமான வீரனை நான் போரில் ஜெயிச்சிருக்கேன். இப்பொழுது விபீஷணனை அழைத்து இந்த ராவணனுக்கு ஈம காரியங்களை செய்து விட்டு குளித்து விட்டு வர சொல்லு. அந்த காலத்து சாஸ்திரம் என்னன்னு கேட்டால், ஒரு நாட்டை ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னா ஒரு நிமிடம் கூட அரசன் இல்லாமல் நாடு இருக்கக்கூடாது. இது அந்த காலத்தில் இப்போவும் உண்டு. அதனால தான் இந்திரா காந்தி இறந்த உடனே அவளுக்கு சிதையில் தீ மூட்டுறார் ராஜீவ்காந்தி. அந்த இடத்திலேயே அவன் முடிசூட்டப்படுகிறான். அங்கேயே
முடிசூட்டப்பட்ட அப்புறம்தான் அவன் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு கொடுக்குறான் இந்திரா காந்தி இறந்து விட்டார்னு. அது ஒரு பெரிய கதை. இந்திரா காந்தி திடீர்னு வீரர்களால் சுட்டுக் கொல்லப்படுகிறாள். அது செய்தி பரவி விட்டது. ஆனால் இந்தியாவில் அந்த செய்தியை சொல்லலை. இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தசரதனுடைய கதையிலையும். அதாவது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புங்கிறது ஆல் இந்தியா ரேடியோவில் வரணும், பத்திரிகைக்கு செய்தி கொடுக்கணும், வானொலியில் சொல்லணும், தொலைக்காட்சியில் படணும். யாருன்னா அதுக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக இருக்கணும். ஏன்னா வதந்தி ஆகிடக்கூடாது. அப்போ யார் கையெழுத்து போடணும்னா அடுத்தாப்புல ஒருத்தர் பொறுப்பேற்று கொண்டு அவர்கள் துக்கம் அனுஷ்டிக்கணும்னு சொல்லுவாங்க. இத்தனை நாள் இவர் இறந்து விட்டார், நம்ம நாட்டுடைய மன்னர் இறந்து விட்டார், இந்த இடத்துல இப்படி இறந்தார், இந்த இதனால் போரில் இறந்தார், இல்லாட்டி இந்த வியாதியினால் இறந்தார், இதனால் இந்த துக்கம் இத்தனை நாள் அனுஷ்டிக்கணும்னு சொல்லி அரசாங்க அறிவிப்பு வரணும். இது ராமாயணத்திலே இருக்குது, மகாபாரதத்திலே இருக்குது. அப்போ அந்த ஈமக்கடனை செய்து விட்டு அறிவிப்பு கொடுங்க, இல்லாட்டி அறிவிப்பு கொடுத்து விட்டு ஈரக்கடனை செய்யுங்க. அப்போ ஈமக்கடனை செய்கிறதுக்கு முன்னால் இவனுக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்போ தான், ஏன்னா இப்போ ராஜா கிடையாது, ராவணன் இறந்து விட்டான், அதுக்கு அதை டிக்ளேர் பண்ணுறதுக்கு உண்டான பொறுப்பில் யாரும் கிடையாது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கொடுக்கணும், கெசட்டில் வரணும், கெசட்டில் கையெழுத்து போடுறதுக்கு ஆள் வேணுமே. அதனால் உடனே விபீஷணனுக்கு முடிசூட்டி விட்டு கர்மாவை செய்து விட்டு அப்புறம் முடிசூட்டு விழா நடத்துதுன்னா அதுக்கு யாரை சொன்னான்னு கேட்டால், அதான் ராமாயணம் சொல்லக்கூடிய இது என்னன்னு கேட்டால், இப்போ ராமன் சன்னியாசியாக இருக்கான் வனவாசத்தில். ஆழிசூழ் உலகெல்லாம் பரதனையால் நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு புழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி வா, அதானே இது. அப்போ இவன் என்ன பண்ணிட்டான், ராமன் ஏற்றுக்கொண்டு இருக்கிற உடை சன்னியாசி உடை. அவன் எல்லா உலகப்பற்றுக்களையெல்லாம் வெறுத்துட்டு இருக்கணும், அவன் தான் ராஜான்னு வெளியே காட்டிக்க கூடாது. அதனால என்ன பண்ணான்னு கேட்டால், லக்ஷ்மணனை கூப்பிட்டு நீ சுக்ரீவனை அழைத்து, ஏன்னா சுக்ரீவன் ஏற்கனவே இன்னொரு நாட்டு அரசன். இப்போ அதே விவகாரத்தில் தான் இப்போ ஏதாவது ஒரு நாடை இது பண்ணும்போது இன்னொரு நாட்டு அரசனை வச்சு முடிச்சுட்ட சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம இது கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம், உச்சநீதிமன்ற நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைப்பார். உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்வார். ஏன்னா அதுக்கு சமமான ஆற்றல் உள்ள ஒரு கேடர் வேணும். இப்போ ராமனால் யாருக்கும் பட்டாபிஷேகம் பண்ண முடியாது. சுக்ரீவன் ஒரு தேசத்து அரசன். அதனால இவர் சொல்றார், சோதியான் மகன் அப்படின்னா சுக்ரீவன், சூரியனுடைய புத்திரன், வாயுவின் தோன்றல் ஆஞ்சநேயர், மற்றும் ஏதில் வானவர் வீரரோடு ஏகினி ஆதி நான்முகன் ஆக்கிய நூல்மறை நீதியானை நெடுமுடி சுட்டுவாய். அப்ப வேத கோஷங்களோடு இவர்களெல்லாம் அழைத்து கொண்டு வந்து இங்கே விபீஷணனுக்கு இந்த இடத்துல பட்டாபிஷேகம் சூட்டி அவன் மூலமாக உரிமை மூவுலகும் தொழ ஓங்கும் உன் பெருமை நீதி அரண் வழி போர்கிலாது இருமையை அரசு செய்தி ஈரிலா தர்மசீலன் என்றான் வரை தோழான். இப்போ ஆசீர்வாதம் பண்ணி நீ இன்று முதல் என்ன இவன் ஜெயிச்சிட்டான் ராமன். ராமனுக்கு தான் இப்போ நாடு சொந்தம். ராமன் பட்டம் சூட்டிக்க முடியாது. ஒன்று ராமன் பட்டத்தை விரும்பவில்லை, இன்னொன்று அவன் கானகத்தினுடைய இதாக இருக்கனால உடனே தான் பெற்ற நாட்டை விபீஷணனுக்கே கொடுத்து நீ இன்று முதல் இந்த நாட்டை தர்ம வழிபடால் வாழன்னு சொல்லி வாழ்த்தி சுக்ரீவனை பட்டாபிஷேகம் பண்ண சொல்கிறான். விபீஷணனுக்கு அங்கேயே ராவணனுடைய தலை கிரீடத்தை எடுத்து போட்டு பட்டாபிஷேகம் செய்து கொடுத்து உடனே ராவணன் இறந்து விட்டான்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு அங்கே ராவணனுடைய உடலை அடக்கம் செய்து விட்டு இவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கி ராஜா ஆயிட்டார். இப்போ சொன்ன உடனே சொல்கிறான், வணங்கி அந்தமில் மாருதிமா. உடனே சீதையை இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல சீதை எப்படி இருக்கா, சிறை கைதியாக இருக்கிறார். அரசாங்கத்தினுடைய இதை இன்னைக்கு இருக்கக்கூடிய அம்பேத்கர் எழுதின சட்டத்துக்கு அப்போவே அங்கேயே இருக்குது ராமாயணத்தில். ராமன் சொல்கிறான், இப்பொழுது சீதை ராவணனால் சிறைப்பிடிக்கப்பட்ட சிறை கைதியாக இருக்கிறாள். அவளை விடுவிக்கிறதுக்கு இப்போ மறுபடியும் இலங்கை அரசனுடைய அரசன் யார், விபீஷணன். விபீஷணன் உத்தரவு போட்டால் தான் அவளை ராமன் கூட்டிகிட்டு போக முடியும்.
அதனால விபீஷணனுக்கு இவன் வேண்டான், சீதையை சீரோடும் கொணர்கிறான். எப்படி கொண்டு வரணும்? சீதையை சீரோடும் கொணர்க. ஏன்னா அவள் சிறை கைதியாக இருக்கிறதுனால அவளை திரும்ப ஒப்படைக்கும் போது கையை கட்டி கைதியாக ஒப்படைச்சிடக்கூடாது. ஏன்னா அவள் ஒரு தேசத்தினுடைய பட்டத்து மகிழ்ச்சி, அவள் அயோத்தியுடைய ராணி. அதனால் அவளை சிறப்போடு கொணர்கன்னு சொன்னான். இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும், பின்னால் அடுத்த வாரம் இது வரும். ராமன் சொன்ன வார்த்தை சீரோடு சீதையை கொணர்க. சீரோடுனா என்ன? அவள் சிறை கைதியாக இருக்கா, அவளை கைதியாக அப்படியே கைதிங்கிற முறையில் கொண்டு வராம, ஏன்னா இவன் சொல்லக்கூடாது, அதை நீ வந்து அவளை நல்லபடியாக கொண்டு வான்னு சொல்லக்கூடாது. அதனால ஒரு ஜாடையாக சொல்கிறான் ராமன், சீரோடு சீதையை கொணர்க. இப்போ நீ அரசனாயிட்ட, இனிமேல் உனக்கு சர்வ அதிகாரம் வந்து விட்டது. உன்னுடைய சகோதரனால் சிறைப்பிடிக்கப்பட்ட சீதையை சிறையிலிருந்து விடுவித்து அவளை உரிய மரியாதையோடு கூட்டிட்டு வானான். இப்போ விபீஷணன் என்ன தெரியுமா புரிஞ்சுட்டான்? சீரோடு கொணர்கன்னு உடனே சரி சீதைக்கு ரொம்ப அலங்காரமெல்லாம் பண்ணி கொண்டு வரணும்னு நினைத்து கொண்டு ஆஞ்சநேயரை அனுப்புகிறான். ஆஞ்சநேயர் எப்படி அனுப்புகிறான்னு கேட்டால், வணங்கி அந்தமில் மாருதி மாமலர் அணங்கு சேர்கடி காவு சென்று அன்பினான் உணங்கு கொய்வு உயிர்வங்கி நீர் சுணங்கி தோய்முளை ஆட்கவே சொல்லினான். நீ போய் சீதையை கூட்டுவான்னு ஆஞ்சநேயர் அனுப்புகிறார். இந்த இடத்துல நல்லா யோசிக்கணும். ஏன் ஆஞ்சநேயர் அனுப்புகிறான்னா, ஆஞ்சநேயர் ஒருத்தருக்கு தான் சீதையை தெரியும். சுக்ரீவனோ அங்கதனோ மற்றவர்கள் யாரும் பார்த்ததில்லை. அதனால விபீஷணனானவன் ஏற்கனவே ராமதூதனாக சென்ற ஆஞ்சநேயரை பார்த்து நகை புது துணியெல்லாம் கொடுத்து நல்ல உடையெல்லாம் கொடுத்து இதெல்லாம் போட்டுக்கொண்டு சீதையை அழைத்து வான்னு அனுப்பிடுறான். இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ராமன் சொன்னது சீரோடு சீதையை கொணர்க. சீர்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு அர்த்தம் இருக்கு. சீர்னா சிறப்பு, சீர்னா நகை துணிமணி, இதுக்கு சீர். அதான் கம்பன் வார்த்தையில் விளையாடுறான். சீரோடு கொணர்கனா அவளை அடிமையாக கொண்டு வராமல் அவளை சிறப்பாக உபசரித்து கொண்டு வாங்கன்னா. இவன் சீரோடு கொணர்கன உடனே நகை புது பட்டு வஸ்திரங்கள் இதெல்லாம் கொடுத்து ஆஞ்சநேயர்கிட்ட கொடுத்து இதெல்லாம் உடுத்தி கொண்டு அழகான தோற்றத்தோடு அவருடைய எழிலான தோற்றத்தோடு கூப்பிட்டு வாண்டான். இப்போ ஆஞ்சநேயர் அவைகளை சுமந்து கொண்டு போகிறார். போன உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதான் ஆஞ்சநேயருடைய சொல்லின் செல்வன்கிற மாதிரி. இப்போ அசோகவனத்தில் இருக்கக்கூடிய சீதைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, யுத்த காலத்தில் நடந்தது. இப்போ போன உடனே முதல்ல எப்படி கண்டேன் சீதையைன்னு ராமனுக்கு சொன்னானோ அதே மாதிரி சீதையை பார்க்கும்போது சொல்கிறான், ஏழை சோபனம் ஏந்திலை சோபனம் வாழி சோபனம் மங்கள சோபனம் ஆழியான அரக்கனை ஆரிய சூழியானை துகைத்தது சோபனம். நாளே வார்த்தையில் முடிச்சிட்டான். ஏழை சோபனம் ஏந்திலை சோபனம் வாழி சோபனம் மங்கள சோபனம். நான் நல்ல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன். ராட்சசனாகிய அரக்கனை பெருமாள் வதம் பண்ணிட்டான்னு சொல்கிறான். சீதை இதை கேட்டோன்னா அப்படியே பேசாமல் அப்படியே சில மாதிரி நின்னாலாம். ஏன்னா அவள் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. அணையனாகி அனுமனை நோக்கினால் இணையது இயம்புது என்பதோர் நினைவிலாது நெடிதிரிந்தால் நெடுமலையின் மாசு துடைத்த மனத்தினால். இப்போ மனசில் இருந்த மாசு போயிடுத்து. என்ன மாசு? வேற ஒருத்தன் நம்ம கொண்டு வந்து சிறைப்பிடித்து வச்சிருக்கான். இங்கேருந்து எப்படி நம்ம மீள போகிறோம்? என்னை பகவான் ஏற்றுக்கொள்வாரா? இதெல்லாம் பின்னால் வரும். ஏற்கனவே பல சீதை சிறை இருந்த காலத்தில் சொல்லி புலம்புவான். நான் அன்னைக்கு லட்சுமணனை தகாத வார்த்தைகளால் பேசினேனே, அதனால என்னை இப்படியே விட்டுடுவாரா இப்படின்னு சொல்லி அவரை கானகத்துக்கு வர சொல்லும்போது
நான் வரமாட்டேன்னு, நான் வர வேண்டாம் என்று தடுத்த போது நான் மீறி வந்தேனே, நீ வந்தால் இடர்படுவாய் என்று சொன்னாரே, அதை மீறினோமே. கணவனுடைய சொல்லை மீறினதுனால என்னுடைய பதிவிரதாத்தனத்திலிருந்து கொஞ்சம் பழுது வந்துட்டுன்னு என்னை விட்டுட்டு வரா. இப்படி பல வகையான சொல்லி புலம்புவார். அதெல்லாம் பார்த்தோம் ஏற்கனவே. அதனால இப்போ அந்த தன்னுடைய மனசில் இருந்த மாசு, நான் என்னென்ன குற்றமெல்லாம் செய்தோன்னு நினைத்தானோ அதையெல்லாம் துடைத்து எறிஞ்சானோ. ஏன்னா பெருமாள் ராவணனை வதம் பண்ணி அழைத்து வர சொல்லியிருக்காரு. உடனே இதெல்லாம் மறந்து விட்டது. இப்போ ஆஞ்சநேயர், அம்மா உங்களுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்ததனோட ஆஞ்சநேயருக்கு வாழ்த்து சொல்கிறான். இந்த உலகம் உள்ளவரை நீ அதில் ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கும். எங்களுடைய குறிப்பாக சொல்லுவார், எங்களுடைய அவதாரம் நோக்கம் முடிஞ்ச உடனே நாங்கள் போயிடுவோம், நாங்கள் யார் கண்ணையும் தென்பட மாட்டோம், எங்களுடைய இந்த உடம்பானது போயிடும். ஆனால் நீ சிரஞ்சீவியாக இதே உடலோடு இருந்து கொண்டு எல்லோருக்கும் கஷ்டத்தை நீக்குவாய். அதனால தான் இன்றைக்கி ஆஞ்சநேயர் கோயிலில் நான் பூஜை பண்ணும்போது இப்போ நினச்சா கூட எனக்கு புல்லரிக்கிறது. பல பேர் ஆஞ்சநேயர் சன்னதியில் அழுவார்கள் கஷ்டத்தை எல்லாம் சொல்லும்போது அழும்போது நான் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவேன். நீங்கள் சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. பெருமாளுடைய கஷ்டத்தையும் தாயாருடைய கஷ்டத்தையும் தீர்த்து வைத்த ஆஞ்சநேயருக்கு நம்ம கஷ்டம்லாம் ஒன்றும் பெருசு இல்லை. அனுமனை நம்பினார் கைவிடப்படார். இப்போ நம்ம பகவானே இவங்க மனுஷ அவதாரம் எடுத்து மனிதனாக அவதாரம் எடுத்தப்ப அவருக்கே ஆறுதல் செய்தியை சொன்னவர் ஆஞ்சநேயர். அதே மாதிரி தாயார் துன்பத்தில் இருந்த பொழுது உங்களுக்கு ராமர் கண்டிப்பாக உங்களை அழைத்து செல்வார், இந்த அரக்கர்களை எல்லாம் அழித்து விடுவார்னு சொன்னது ஆஞ்சநேயர். இப்போ நமக்கு பெரும்பாலும் பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்குதுன்னா தாயாருடைய அனுகிரகம் கிடைக்காது, தாயாருடைய அனுகிரகம் கிடைச்சா பெருமாளுடைய அனுகிரகம் ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும், எது கிடைச்சாலும் சரி. ஆனால் பெருமாளும் தாயாரும் ரெண்டு பேரும் சிரஞ்சீவியாக இருக்கணும்னு சொன்னவர் ஆஞ்சநேயர் தான். தாயாரை சந்தித்து விட்டு கணையாழியை கொடுத்த உடனே தாயார் சொல்றா, நீ சிரஞ்சீவியாக இருந்து எனக்கு இன்னைக்கு நல்ல செய்தி சொன்னது போல, என்னுடைய துயரத்தை துடைத்தது போல, இந்த உலகத்தில் யாருடைய துயரத்தையும் நீ துடைக்கக்கூடிய சக்தியை உனக்கு தருகிறேன்னா. திரும்ப இவர் போய் கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லி ரெண்டே வார்த்தையில சொல்றார் ராமர்கிட்ட. இப்ப விற்பிறந்த தளந்தோள் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தலாய நங்கையை கண்டேன் அல்லேன், இப்பிறப்பு என்பதொன்றும் இரும்பறை என்பதொன்றும் கற்பண்ணும் பெயரதென்றும் களிநடம் புரிய கண்டேனர். அப்பா ராமா, நீ என்னை அனுப்பினப்போ ஒரு சாதாரண பெண்ணை பார்க்க போறேன்னு தான் போனேன். ஆனா அவளை பார்த்த உடனே என்ன தெரியுமா ஆயிடுச்சு, எனக்கு இந்த பிறவி பயனை அடைஞ்சிட்டேன் நான். இப்பிறப்பு என்பதொன்றும் இரும்புறை என்பதென்றும் கற்பெண்ணும் பேரதென்றும் களிநடம் புரிய கண்டேன். அவளுடைய தாயாருடைய முகத்தில் உள்ள அந்த காட்சியை பார்க்கும்போது நீ எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சீதை இருக்கக்கூடிய திசை பக்கம் தலையை வைத்து வணங்கி ராமன் பக்கம் காதல் நீட்டினாராம். அப்ப ராமன் சந்தோஷப்பட்டானாம், எங்கேயோ இருக்கக்கூடிய என்னுடைய சீதை இன்னும் அதே கற்பு தவறாமல் அந்த அந்த அவளுடைய இருந்த இதை பாடுவான். அதான் நான் பாடினேன் ஏற்கனவே, கண்டேன் 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 சீதையைன்னு சொல்லி ஏற்கனவே பாடினேன். அந்த அப்படிப்பட்ட காட்சியை கண்டேன்னு சொல்லி ராமன் கண் முன்னாலே சீதையினுடைய நிலையை வர்ணிச்சிருப்பான். நான் இந்த இடத்துல நீங்கள் அண்டர்லைன் முடிக்கணும். சீதை எப்படி இருந்தால் என்பதை அண்டரும் காணாத லங்கா புரிதன்னில் அரவிந்த வேதாவை தர வந்த மாதாவை கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா, நான் கண்டேன் ராகவா. பனிக்கால வாரிசம் போலே நீரங்கூசி பகலொரு யுகமாக கழித்தாலே பிறையாசி, நினைத்தன் போல் ராவணன் அண்ணால் வரசி நில்லடா 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 என்றேசி கண்டேன் 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 சீதையை கண்டேன்
ராகவா நான் கண்டேன் ராகவா அப்படின்னு சொன்னார். பனிக்கால வாரிசம் போலே நிறங்கூசி. அவளுடைய உடம்பு எப்படி இருந்ததுன்னா புழுதி படைஞ்சு இருந்தது. அவள் குளிச்சே பல நாட்கள் ஆகிவிட்டது. உன்னை நினைத்து கண்ணீர் சொருக அவள் அழுதுண்டே இருக்கா. அழுதுட்டு இருக்கும்போது அவளுடைய உடம்பு நாடைகள் எல்லாம் அதுலேயே நனையுது. மறுபடியும் நீ வந்து காப்பாற்ற போவியோன்னு நினச்சி பெருமூச்சு விடுறான். அந்த உஷ்ணத்திலேயே மறுபடியும் ஆடைகள் எல்லாம் உலர்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த சீதை அசோகவனத்தில் சோகமாக அப்படி உட்கார்ந்து இந்த சீதையை நான் பார்த்தேன்னு சொல்றார். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி சொன்ன அப்ப ராமனுடைய மனசுல சீதையை ஒரு சௌந்தரியமான பெண்ணாக பார்த்திருக்கான். தன்னை பிரிந்ததுனால அவ எப்படி இருந்தாங்கிறத சோகத்தை அப்படியே பிக்சரைஸ் பண்ணி காட்டுறான் ஆஞ்சநேயர். இதை காட்டுற உடனே ஆஞ்சநேயர் வந்து நீ பார்த்ததுக்கு அடையாளம் என்னப்பான்னு அவருடைய சூடாமணியை எடுத்து கொடுக்குறார். இதான் பார்த்ததுக்கு அடையாளம்னு. அது பின்னால் வரும்போது நான் இதில் பாசுரத்தில் பிரபந்தத்தில் வரும்போது ரொம்ப அழகாக ஆஞ்சநேயர் அடையாளத்தை சொல்லுவார். என்னென்ன பார்த்துட்டு வந்தேன்னு அடையாளம் சொல்லுவார். அந்த சூடாமணியை கொடுப்பார். அந்த சூடாமணியை கண்ணில் ஒற்றிக்கொண்டு பெருமாள் சொல்வார், நீ சிரஞ்சீவியாக இருப்பாய். என்னுடைய துக்கத்தை தீர்த்த நீ இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய துக்கத்தையும் நீ தீர்க்கக்கூடியவனாக என்னிலும் என்னுடைய சக்தியை உனக்கு வணங்குகிறேன். அதனால தான் ஆஞ்சநேயர் கோயில் தனியாக இருந்தால் கூட ஆஞ்சநேயர் சேவிச்சா ராமரை சேவிச்ச மாதிரி, ராமரை சேவிச்சா ஆஞ்சநேயரை வணங்கினதுக்கு சமம். அதனால் எல்லா தேவர்களுடைய சக்தியையும் சேர்த்து நீ வாங்கி கொண்டதால் நீ சக்தியுள்ளவனாக எல்லா வகையான தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியவனாக நீ இருப்பாய்ன்னு சொல்லி ஆசீர்வாதம் பெற்றார். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் இந்த எங்க ராஜா விபீஷணர் உங்களை சிறையிலிருந்து விடுவித்து விட்டார். இப்படி நடந்த கதையெல்லாம் சொல்றார். ராவணன் இறந்து விட்டான். விபீஷணர் இப்பொழுதுக்கு இலங்கைக்கு விபீஷணர் ராஜாவாகிவிட்டார். அரச உத்தரவை ஏந்தி கொண்டு நான் வந்திருக்கிறேன். உங்களை சிறப்பாக கூட்டிக் கொண்டு வந்து வரணும்னு சொல்லியிருக்கார். இந்த ஆடை அணிபரங்கள்னு கொடுக்குறார். சீதைக்கு இந்த இடத்துல நீங்கள் நல்லா குறிப்பாக வச்சுக்கணும். ராமன் பின்னால் கேள்வி வைப்பான். ஏன்னா அதுக்கு அஸ்திவாரமாக சொல்கிறேன். இதை சீதைக்கு ஆடை அலங்காரங்கள் நகைகளெல்லாம் கொடுத்து நீங்கள் அதை அலங்கரித்து கொண்டு வாங்கங்கிறான். சீதைக்கு என்ன ஆசைன்னு கேட்டால், நாம் எந்த கோலத்தில் இருந்தோங்கிறத ராமன் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவன் என்ன நினைச்சானா, இந்த கோலத்தோடையே போய் ராமனிடம் சேரணும்னு நினைக்கிறான். ஆனால் ஆஞ்சநேயர் என்ன சொல்லிட்டார், இதெல்லாம் கொடுத்து உங்களை கைதியாக அழைத்து வரக்கூடாதுன்னு எங்கள் அரசர் விரும்புகிறார் விபீஷணர். அதனால் நீங்கள் ஒரு ராணிக்குரிய மரியாதையோடு நீங்கள் இந்த ஆடைகளை எல்லாம் போட்டுக்கொண்டு வாங்குங்கிறார். இப்போ தன்னுடைய இயற்கையான இதை எடுத்து விட்டு விபீஷணன் கொடுத்த ஆடை அலங்காரங்களை அணிந்து கொண்டு நிற்கிறார். ஆஞ்சநேயர் கண் குளிர பார்க்கிறார். ஆஹா, இப்படிப்பட்ட சௌந்தரிய லட்சுமியாக இருக்க வேண்டிய உங்களை இந்த நிலைமையில வைத்து விட்டானே ராவணன் நினைச்சு வறந்து விட்டு அப்படியே பார்க்கிறார். சுத்தி ராட்சசிகள், காவலுக்கு இருந்த ராட்சசிகள்லாம் இருக்காங்க. அப்ப உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கிறான். நல்ல செய்தி கொண்டு வந்தியே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுமா தாயேன்னு. என்ன வரம்? எனக்கு ஒரு 5 நிமிஷம் அவகாசம் கொடு, உன்னை பயமுறுத்தினேன், இந்த ராட்சசிகள்லாம் பந்தாடிட்டு வரேன்னு. அப்போ சீதை சொல்கிறா, அப்பா எய்தவன் இருக்க அம்பை நோய்வானே. இவங்கெல்லாம் வேலைக்கு இருந்தவங்க, ராவணனுடைய அடிமையாக வேலை செய்தவர்கள். அப்போ இந்த ராட்சசிகள்லாம் சீதை காலில் போய் விழுகிறாங்க. அம்மா, ஆஞ்சநேயர் எவ்வளவு பலம் பொருந்தியவர், இப்போ எங்களை நீங்கள் தாம்மா காப்பாற்றணுங்கிறார். உடனே சீதை அவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயரை எய்தவனுக்கு அம்பை நோய்வானு, ராவணனுடைய கட்டளையினால தான் இவங்க இவ்வளவெல்லாம் பண்ணாங்க, அதனால் இவங்களை மன்னிச்சு விட்டுடுன்னு சொல்லிவிட்டு அவர்களுக்கு சரணாகதி கொடுத்து சீதையானவள் ராமனை பார்க்க போகிறார். அதை தியாகராஜர் ரொம்ப அழகாக பாடுவார்.
இந்த கால்கள்னால தானே என்னை நடந்து வந்து இவ்வளோ தூரம் என்னை காப்பாற்றுவதற்காக நடந்தே வந்தியேன்னு சொல்லி ராமனை பெருமையாக பாடிக்கொண்டு அது தியாகராஜர் கீர்த்தனையில் பாடுவார். அப்படி சீதையானவள் சர்வாலங்கார பூஷிதையாக ராமன் இருக்கும் இடம் நோக்கி போகிறாள் என்ற அளவோடு இந்த வார்த்தையை நிறைவு செய்கிறேன். சீதையானவள் சர்வாலங்கார பூஷிதையோடு விபீஷணன் கொடுத்த ஆடை அணிகளோடு ராமனை பார்க்க 10 மாதங்கள் தவம் கிடந்திருக்கா. ஏற்கனவே சொன்னேன், ராமனுக்குத்தான் தவம் இருக்கணும்னு சொல்லி கைகேயி உத்தரவிட்டா. ஆழிசூழ் உலகெல்லாம் பரதனையாளர் நீ போய் தாயிரம் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமே கொண்டு பூழி வெங்கானம் எண்ணி புண்ணிய துறைகளாடி 7-2 ஆண்டில் வா. ஆனால் உண்மையாக தபஸ் பண்ணவ யாருன்னா 10 மாதங்கள் சிறையில் தவ வாழ்க்கை போன்றவ தன்னுடைய கணவனுக்கு ஏற்பட்ட கட்டளையை தான் ஏற்றுக்கொண்டவள். இப்போ சில பேர் இருப்பாங்க, புருஷனுக்கு சுகர் வந்துருச்சுன்னா இவ சாப்பிட மாட்டான் ஸ்வீட்டு, ஏன்னா அவர் சாப்பிடல நான் சாப்பிடலன்னு. இது போன்ற பதிவிரத்தைகள்னால தான் இந்த பூமி நன்றாக இருக்கிறது என்பதை சொல்வதற்காக சொல்றேன். அப்படிப்பட்ட சீதையானவள் எனக்காக நடந்து காலிலும் முள்ளிலும் நடந்து என்னை காண வந்திருக்கக்கூடிய என்னுடைய மானத்தை ரட்சணம் பண்ண இந்த நாயகனை பார்க்க போறேனேன்னு சொல்லி ஆவலோடு இலங்கை மாநகருக்குள்ள உள்ள வருகிறாள் என்பதை கூறி, அடுத்த வாரம் அநேகமாக மற்ற நிகழ்வுகளோடு சீதையுடைய அக்னி பிரவேசத்தோடு பட்டாபிஷேகத்தை நிறைவு செய்து விடுவோம். அதற்கு அடுத்த வாரத்திலிருந்து ஆழ்வார்களுடைய கதையையும் குருபரம்பரை சேர்ந்த நம்முடைய ஆச்சாரியர்களுடைய கதையையும் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். எல்லாரும் அதில் கலந்து கொண்டு அனுபவிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. பார்ப்போம் எந்த அளவுக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுறாரோ அதை வைத்துக்கொண்டு நமக்கு தெரிஞ்ச அளவில் சொல்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜிக்கு ஜெய், ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவேரழைத்தனம் சீரி அருளாதே இறைவான் ஈதாராய் பறையேலோரம்பாவாய் இற்றைக்கும் ஏழையால் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவும் உனக்கே நாம் அச்செய்வோம் மற்றினம் காமங்கள் மாற்றேலோரம்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.